How can exercise cure depression and stress? Is there any proof? I am proof. I am proof that nice exercising can cure any problems. I was suffering from almost depression, a very bad heart condition. Now I have improved. So please watch this video till the end. எக்ஸசைஸ்க்கும் டிப்ரெஷனுக்கும் இந்த மாதிரி மன அழுத்தத்துக்கும் என்ன சம்மந்தம், என்ன ப்ரூஃப்னு கேட்டிங்கன்னா, நான் தான் நெஞ்சு வெடிக்கிற அளவுக்கு மோசமான கண்டிஷனுக்கு போனவன் இன்றைக்கி தெனாவெட்டா 100 kg டெட்லிஃப்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோவை தயவு செய்து கடைசி வரைக்கும் பாருங்கள், நேரம் கிடைக்கிறப்ப முழுசாக பார்த்து முடிங்க. Friends, I remember reading this article in the Hindu Business Line last July. For some reason I forgot that. Now only I just remembered it. It says New Delhi has the highest number of stress-induced medical conditions and Bangalore has the highest number of headache conditions. I deemed this topic so important that I have spent around 2 days. I have taken notes to speak on this topic. I usually speak extempore. It takes one or two filmings, something like that. For the past 2 days, I have been trying to film and take notes and retaking notes and reworking my script, something like that. Before that, you please subscribe to my YouTube channel. Please watch all my videos. You express your opinions in the comment section below. I will make the necessary adjustments. In the links in the description below, those are my affiliate links. Some of those are electronic products and some of those are physical products related to health, fitness, money making, personality development and so on. If you buy from some of those products, you will be getting your product at a reasonably fair price. I will also be making a small amount as commission. நம்பர்லே இந்த நியூஸ் வந்து போன வருஷம் இந்த ஹிந்து பிஸ்னஸ் லைனில் படித்தேன். ப்ளீஸ் வாட்ச் த வீடியோ டில் த எண்ட். I'm saying it. ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இது எந்த அளவுக்கு இந்த டாபிக் நான் முக்கியம் நினச்சிருக்கேன்னா, 2 நாளாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். நோட்ஸ் எடுத்து திரும்ப நோட்ஸ் அடித்து திரும்ப நோட்ஸ் எடுத்து இதை வீடியோ எடுக்கிறதுக்கு இன்னும் 2 நாள் ஆச்சு, இன்னும் முடியலை. இதுவும் முடியுமான்னு தெரியாது. ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வரதுக்குள்ளே முடிச்சாகணும். நான் என்னென்னா, டெல்லியில் தான் இப்போ வந்து இந்த மன அழுத்தம்னு சொல்கிற ஸ்ட்ரெஸ் அது சம்மந்தப்பட்ட மருத்துவ கேஸ்கள் நிறையா வரதான் நினைக்கிறாங்க. பெங்களூர் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கா, பெங்களூர் வந்து தலைவலியின் தலைநகரம்னு சொல்கிறாங்க. பெங்களூர் வந்து ஹெட்டேக் கேபிட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு. இப்போ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கும் எக்ஸசைஸ்க்கும் என்ன சம்பந்தம், இதுக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஜிம்முக்கு போகிறது, ரன்னிங் போகிறது, புஷ்அப்ஸ் போடுறது, இல்லை டெட்லிஃப்ட் போடுறது, இந்த மாதிரி இதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் என்ன சம்பந்தங்கிறது தான் நான் கொஞ்சம் 2 நாளாக உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே ஏதாவது வாசலில் டிஸ்டர்பன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால தான் வாசலில் திரும்பி பார்த்துட்டே செய்கிறேன். I have taken almost 2 days to finish this video. So because some disturbance keeps on coming in the street, coming from the streets, stuff like that. You please watch this video till the end. What a YouTube channel dedicated to exercises and well-being is doing with stuff like stress and headaches. There is a lot of connection between diseases like this and some nice exercising. That's what I am going to explain here in this video. This survey is done by Saridan Headache Research. I have prepared notes for this. இதுக்காக நான் 2 நாளாக உட்காந்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டு பேசுகிறேன். எப்பவும் நானாக தான் மனசில் தோன்றதை பேசுவேன். இதில் எதுவும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நோட்ஸ் எடுத்து கட்டமெல்லாம் போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். I have prepared detailed notes to speak on this topic. It has been done by Saridan Headache Research and Bayer Healthcare. சாரிடான்னு ஒரு தலைவலி மாத்திரை உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும். நமக்கெல்லாம் நம்ம ஜெனரேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஒரே சாரிடான் தலைவலி நீக்கி விடும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒரு ரேடியோவில் காலத்துலேயும் கேட்டிருக்கோம் நம்ம. அதே மாதிரி பாயர்னு ஒரு ஹெல்த் கேர் கம்பெனி, மருந்து தயாரிக்கிற கம்பெனி இருக்காங்க. தி சாரிடான் இஸ் synonymous with the headache cure for people of our generation. That advertisement jingle was very famous in the 70s, 80s and even 90s. They have undertaken this survey on stress-related diseases and health care. The problems and the causes. The causes are, they said you should not ignore this stress and this headache cases. They say the causes: job, career, finance, EMI, work-related stress and family-related stress, getting or losing a job, getting married or getting divorced, a birth in the family, new member, a death of a loved one,
situation is getting out of control, discrimination in the workplace, idleness and uncertainty. I will explain each and every topic by this time. Now the youngsters are having more problems in this job related scenarios. Those days, in our days, our only problem was the problem of unemployment. Fortunately, I finished this diploma in mechanical engineering. I was lucky enough to get some job in Tuvakudi for a salary of 500 rupees or 600 rupees. That was very nice those days. Once you landed a job for 500 rupees, your life was good to be settled. இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க, இந்த தலைவலிக்கு காரணம் சொல்றாங்கன்னா வேலையில அழுத்தம், படு, கனாப்படன் கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் தவிக்கிறது. அதுக்கப்புறம் வேலையில பயங்கர ப்ரெஷர் இருக்கு, குடும்பத்தில் சிக்கல் இருக்கு, வேலை கிடைக்கிறது, வேலை போறது, அடுத்த ஊருக்கு போறது, கல்யாணம் ஆகிறது, டைவர்ஸ். திருச்சி கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கேஸ் டைவர்ஸ் வருது. திருச்சி ஒன்றும் பெரிய ஊர் கிடையாது. ஃபேமிலி கோர்ட்ல ஒரு நாளைக்கு 25 டைவர்ஸ் கேஸுக்கு அப்ளிகேஷன் வருது. Trichy is not that much of a big city. Other than this Tuvakudi industrial area, there is not much of business, software business in Trichy. But in Trichy family court, you can come across at least 20 or 25 cases related to divorce on mutual consent. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, ஒரு குழந்தை பிறக்கிறது, ஒரு வீட்டில் யாராவது பெரியவங்க இறந்து போறது, வேலை பார்க்குற இடத்துல மரியாதை இல்லை, அதுக்கப்புறம் நிலைமை கையை மீறி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சொல்றாங்க. ஒவ்வொன்றா பார்க்கலாம். அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. We also had problems those days that our only problem was, as I said, unemployment. But now youngsters face more problems regarding job markets. They are unable to cope up with the work pressure. That is something they are not prepared enough. The work pressure is you must finish this much of work within this month, and or else you will have to you will have to put up your papers, and you have to deal with 1 month of this what they call notice period without salary. This problem is more prevalent in this IT sector and the services sector. Many of my Instagram followers, most of my followers are in the age group of 20 to 30. Almost 10 to 15 of them speak to me on the phone after contacting me in Messenger. Many of these are related to career related advices, what I should do, what I should pursue in higher study, and many of them say the work pressure is too much for them. 1 or 2 people have told me they have put in their papers and they are stuck up in this notice period. They are married, they are having children as young as 3 years or 5 years or old, the wife is pregnant, so I have to deal with all the expenses. And another thing is this EMI trap. வேலைக்கு போகிற இடத்துல நிறைய ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்குது. இந்த வேலையை முடிச்சாகணும், இந்த மாதம் 4 லட்ச ரூபா டார்கெட்டா, அடுத்த மாதம் 6 லட்ச ரூபா டார்கெட், அடுத்த மாதம் 10 லட்ச ரூபா டார்கெட்னு சொல்லி இப்போ என்கிட்டே ஃபோனில் 3-4 பேர் பசங்க, சின்ன பசங்க 25 வயசு 26 வயசு பேசிட்டு இருக்காங்க. சார் முடியல, ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட படித்த பசங்க தான், இந்த மாதிரி இந்த பிரைவேட் ஃபைனான்ஸ்லாம் வேலை பார்க்க முடியல, ப்ரெஷர் ரொம்ப இருக்குது, போய் எல்லா இடத்துலையும் அலைஞ்சு போய் கடன் வசூல் பண்ண வேண்டி இருக்குது, பண்ண முடியல, வசூல் பண்ணால் இந்த மாதம் 4 லட்சம் பண்ணால் அடுத்த மாதம் 5 லட்சம் பண்ணணுங்கிறாங்க. இதனால இப்போ பிரச்சனை நிறையா இருக்குது. பேப்பரை கொடுத்துட்டேன், அடுத்த மாதம் சம்பளம் வரதுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 2-3 பேர் கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை இருக்குது, 3 வயசு 5 வயசுல குழந்தை இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. The problem is once these people go into some lucrative paying job, immediately they fall for this EMI trap, housing loan, vehicle loan, and this two-wheeler loan, whatever topic comes under the sun, they purchase. Once I remember going to some seminar conducted by SEBI and some mutual funds. One of the speakers jokingly said this: the moment the people join this IT company for a salary of 50,000 rupees or 75,000 rupees per month, the bank people approach them. They somehow lure them into purchasing a loan, a housing loan or a vehicle loan. Once the manager of that person, the top brass of the company, know he has gone into this EMI, they keep on putting pressure on him. They very well know this particular person, the subject person, can't tender a resignation because he is caught in this EMI trap. He is married and he has also kids. என்ன ஆகுது, செபி ஒரு செமினார் நடத்தினாங்க. அப்போ திருச்சியில் நிறையா நடக்கும், இப்பயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன், நான் போகிறது இல்லை. அப்போ அந்த ஸ்பீக்கர் ஒருத்தர் தான் சொன்னார், இவங்க வேலைக்கு போன உடனே பேங்க்காரன் அப்ரோச் பண்ணுவான், வீடு வாங்கிக்கங்க, கார் வாங்கிக்கங்க, இது மோட்டார் சைக்கிள் வாங்கிக்கங்கன்ட்டு. வாங்குற சம்பளத்தில் 80% என்ன ஆகும், இஎம்ஐக்கே போயிடும். இஎம்ஐக்கு போனால் என்ன ஆகும், பொண்டாட்டியும் வேலைக்கு போகணும். அந்த பொண்டாட்டி அப்போ தான் ஒரு 2 வயசுல குழந்தை இருக்கும், இல்லைன்னா மாசமாக இருப்பா. அந்த மாதிரி சமயத்தில் வேலைக்கு எப்படி போக முடியும், 2 மாதம் குழந்தைய விட்டு போக முடியாது. அவங்க மெட்டர்னிட்டி லீவில் இருப்பாங்க.
அப்போ என்ன ஆகும், இவன் வந்து வேலையை விடவும் முடியாது. அதனால மேனேஜர் என்ன பண்ணுவான், நீ 4 பேர் வேலையை நீ ஒருத்தனா செய்யி, அந்த 3 பேர் வேலையை ஒருத்தனா செய்யணும் ப்ரெஷர் பண்ணுவாங்க. என்ன தான் அடித்தாலும் இவன் வாங்கிக்குவான், எவ்வளோ அடித்தாலும் வாங்கிக்குவான், நல்லவன். ஏன்னா 2-3 இஎம்ஐல மாட்டிருக்கான்னு தெரியும். அது முதல் ஸ்ட்ரெஸ். இப்போ என்ன ஆகுது, இவங்க கடன் வாங்கி இப்போ கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனை வர ஆரம்பிக்கும். லோன்லாம் கட்ட முடியல, கையை மீறிட்டு போகுதுங்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, அப்பார்ட்மெண்ட்டை விட்டுட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன், நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுன்னு போயிடுவாங்க. இந்த ஃப்ரிக்ஷனில் என்ன ஆகும், இவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்து ஒன்று அந்த பையன் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவான், இல்லைன்னா வந்து வேற ஏதாவது கெட்ட வழியில் போக ஆரம்பிச்சிருவான். இது ஒரு வகையான ஸ்ட்ரெஸ். The more the financial stress builds up, cracks also begin building in the family between the person and his wife. Even getting married is difficult these days because women are also getting more educated and they are also demanding their share of the pies. அப்போ வந்து எப்படின்னா, நாங்களாம் துவாக்குடியில் 600 சம்பளத்தை வேலைக்கு போயிட்டோம்னாலே பொண்ணு கொடுக்க எல்லாம் வீட்டில் வந்து நிற்பாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை, வேற விஷயம். துவாக்குடியில் நல்லா ஞாபகம், நான் டஃப்லினில் 750 ரூபா சம்பளத்தில் போனப்போ அடுத்த வருஷம் 1500 ரூபா வாங்குறேன். போகிற இடத்துல பூரா பொண்ணை பெற்றவங்களாம் என்கிட்ட வந்து மரியாதையாக பேசுவாங்க. அப்புறம் தான் சித்தி இல்லை பெரியம்மா யாரும் சொல்லுவாங்க, இல்லைடா அந்த பிராமணனுக்கு பொண்ணு இருக்குது 20 வயசில் +2 முடிச்சுட்டு வீட்டில் இருக்கா, உன்னை கல்யாணம் இவனு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படி இருந்துச்சு, இந்த காலத்தில் வந்து பொண்ணு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அப்படி கிடைச்சாலும் என்ன ஆகுது, இந்த மாதிரி ஃபைனான்ஸில் சிக்கல்னு வர்றப்ப கணவன் மனைவிக்குள்ள முதல் பிரச்சனை அங்கே தான் வருது. அதனால ஒரு பிரச்சனை அடுத்த பிரச்சனைன்னு சொல்லி வர்றப்ப என்ன ஆகுது, ஸ்ட்ரெஸ் வந்துடுது. என்ன பண்ணுறாங்க, ஒன்று வேலையை ரிசைன் பண்ணியே ஆகணும், வேலையை ரிசைன் பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகணும். இந்த மாதிரி திருமணமாகி 3 வயசு 5 வயசில் குழந்தைய வச்சுக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு, அது சொந்த ஊர் மதுரையாக இருக்கும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கும், இல்லை வந்து ஏதாவது சின்ன ஒரு ராஜபாளையமாக இருக்கும், அந்த ஊரில் இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தா மெட்ராஸில் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி என்கிட்டே 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, இந்த ஒர்க்கால இந்த பிரச்சனை வந்து நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. There is a crack in this family system when the financial pressure mounts up. The man goes somewhere to his native place after resigning the job. The wife works in some IT company in Chennai or Bengaluru or Pune with the children in the custody of the girl's parents, something like that. That is one reason. EMI trap, getting caught in the EMI trap, and getting a work or losing a job. Once these people put up their papers, they can't get another job in a place of their preference. They have to move somewhere, go to Delhi, Gurugram, Mumbai or Pune or whatever it is. இவங்க வந்து ஒரு வேலை முடிஞ்ச உடனே அடுத்த வேலைக்கு போகிறது, இவங்க நினச்ச ஊருக்கு பொண்டாட்டி கூட போய் இருக்கலாம், இல்லை அம்மா அப்பா கூட இருக்கலாம்னா முடியாது. இவங்க போகிறது வேற ஏதோ ஊருக்கு போகணும், பெங்களூருக்கோ. பொண்டாட்டி வந்து என்ன பண்ணுவா, இப்போ 2 குழந்தைங்களோட வேற ஒரு ஊரில் இருப்பா, இவன் பார்த்தா இந்த பையன் பார்த்தா தனியாக இன்னொரு ஊரில் இருப்பான். இந்த மாதிரி 2 பேர் என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதான் பெரிய கொடுமை. கல்யாணம் ஆயிடுச்சா இது மாதிரி ஒய்ஃபும் குழந்தையும் வேற ஊரில் இருக்காங்க. அப்பப்போ வந்து வாட்ஸ்அப் வீடியோ காலில் பார்க்கறது பேசுறது தான். எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கோம், வேலையை விட்டுட்டு போகவும் முடியாது, ஏன்னா கடன் நிறையா இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது மேரேஜ் டைவர்ஸ். இதை விட முக்கியம் வந்து நமக்குள்ள கொண்டாட்டிக்கும் நமக்கும் ஒரு பிரிவு வந்துருமோங்கிற பயமே ஒரு ஆளை வந்து பாடாப்படுத்திடும். அதே மாதிரி வேலை போகிறத விட ஐயோ வேலை போயிடுமோங்கிற பயத்திலே பாதி பேத்துக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும். More than losing the job, the fear of losing the job or fear of losing the marriage or fear of getting divorced, getting a legal separation, it is more stressful. அடுத்தது என்ன, இதெல்லாம் சேர்ந்து வர்றப்ப அந்த சிச்சுவேஷன் நிலைமை வந்து அவன் கையை மீறி போயிட்டு இருக்கும். When all these things act up, when all these things accumulate, the total is more than the sum of the parts. So the situation getting out of hand, that is the biggest thing. Not one problem or 2 problem, it is like a chain reaction. One problem leads to another, they all accumulate and make this man very depressed and very stressful naturally. So many of these youngsters resort to drinks or drugs. Some people take some bad decisions like ending their own lives. பேப்பரில் பார்க்குறோம் நம்ம, இது மாதிரி வந்து வேலைப்பழு காரணமாக தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னா வேலைப்பழு மட்டும் இல்லை, வேலை குடும்பம் இந்த மாதிரி சிக்கல் நிறையா வருதுன்னு சொல்லி அதனால தான் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இல்லைன்னா நம்ம பண்ணுறாங்க, குடி இல்லை வந்து போதை மருந்து அது மாதிரி போயிடுறாங்க. Another thing that though very small is discrimination in the workplace. நான் நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு ப்ரொமோஷன் தரல, எனக்கு வந்து இது தரல, அதுக்கு பதிலாக இன்னொருத்தனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த சொந்த ஊருக்காரன் அவனோட ஊருக்காரன் அவன் ஜாதிக்காரங்கிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை விட இன்னொன்று, எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு வேலையை விட்டு வந்துடுவாங்க. என்ன ஆகும், வீட்டில் வந்து உட்காந்துட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணுறப்ப அங்கேருந்து பதில் வரும், நீங்கள் 6 மாதமாக சும்மா இருக்கீங்களே, பழைய கம்பெனிலேருந்து ஏன் வெளியே வந்தீங்க, ரெஃபரன்ஸ் சொல்லுங்கள் அப்படிங்கிறப்ப இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ நம்ம வீட்டில் சும்மா உட்காந்துருக்கோம், நம்ம பொண்டாட்டி நமக்காக வேலைக்கு போயிட்டு 2 குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்களுக்கு இன்னும் அந்த டிப்ரெஷன் ஜாஸ்தி ஆகிடும். ஆஃப்டர் சைனிங் தேர் பேப்பர்ஸ்,
This man somehow goes to his native place and starts looking for another job. But the second job, that person, that HR man asks him a question: where were you last employed? Why did you come out of that company? Can you give me references from your earlier company? So the fear of this idleness, that causes more depression and more stress. And another is uncertainty. You don't know what is going to happen next. You don't even know which field of career you should take. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது? ஸ்ட்ரெஸ் வருது. ஓரளவுக்கு கோர்வையாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதாவது வேலை, குடும்பம், வருமானம், பயம் எல்லாம் சேர்ந்து இந்த ஸ்ட்ரெஸ் வருது. இதுக்கு சிம்பிள் ரீசன் இந்த இஎம்ஐ ட்ராப்பில் மாட்டிக்காமல் இருக்கலாம். சிம்பிள் இது வந்து ரிலீஃப் வந்து அதுதான். இஎம்ஐ ட்ராப் இல்லாமல் ஐயா எனக்கு இது போதியா அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணாமல் இருக்கலாம். The best way is to avoid all this EMI trap and live a frugal life within the income. That is one option. But many people go into this EMI trap only to keep up with the peers. அடுத்த அவன் வந்து BMW கார் வச்சிருக்கானா நானும் BMW வாங்கியே ஆகணும்னு சொல்லி என்ன ஆகுது, மாதம் அதுக்கு 70,000 80,000 வந்து இது கட்டிட்டு 20,000 குடித்தனம் பண்ணுற கண்டிஷனுக்கு வருது. அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ்லாம் இப்போ எல்கேஜிக்கு 50,000 1 லட்சம்னு சொல்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் டியூஷன் எடுத்த வரைக்கும், நான் கிராமம் போன வரைக்கும் சாதாரண கிராமத்து ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு தான் இந்த வெறியும் இதுவும் ஜாஸ்தி இருக்கும். Many people think spending hundreds of thousands of rupees on kindergarten and high schools is a very nice thing and it makes them feel hip and look hip. It is not like that. I personally differ with that. Even without spending a lot of money, you can get your children some good education. You please put your opinions in the comment section. So how does exercise deal with this? There are two options. Some people go into drinks and drugs. Some other people very decently go into yoga and pranayama, breathing exercises. சில பேர் வந்து இந்த போதை மருந்து அது மாதிரி போயிடுறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, யோகா பிராணாயாமம் போயிடுறாங்க. I must recommend yoga and pranayama 100%. That is one thing. But simple exercises can work for you. They reduce stress. Simple as walking, mild jogging, or something that you learned in your high school PT periods. High school PT மாஸ்டர் சொல்லி கொடுத்த மாதிரி சும்மா கையை கால ஆட்டுற எக்ஸசைசஸ், வாக்கிங், ரன்னிங். நீங்கள் எடுத்த உடனே ஜிம்முக்கு போய் 150 கிலோ டெட் லிஃப்ட்டோ வீட்டில் வந்து 200 புஷ்அப்ஸோ தண்டாலோ தான் போட வேண்டிய அவசியம் இல்லை. முடியும்னா போடுங்க, தப்பு இல்லை, அது வேற விஷயம். ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா, இது செய்யறதுனால ரத்த ஓட்டம் சீராகும். யுவர் கார்டியோவாஸ்குலர் ஆக்டிவிட்டி, யுவர் பிளட் சப்ளை, யுவர் பிரீத்திங், எவ்ரிதிங் இம்ப்ரூவ்ஸ் வித் திஸ் எக்ஸசைசிங். Once your breathing and cardiovascular system improves, you go to sleep properly. And your body metabolism improves. Good exercising improves your mood, increases your confidence, and this dopamine that is released in the bloodstream that boosts your confidence. This reduces dementia. It reduces depression and reduces anxiety. இந்த பயம் இதையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் குறைக்கும். இந்த டோபமைன் அப்படிங்கிற ஒரு இது வந்து என்ன ஆகும், ரத்தத்தில் சுரக்கிறதுனால கான்ஃபிடன்ஸ் வரும். நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் வராது. யூ ஓன்ட் கெட் எனி நெகட்டிவ் தாட்ஸ். ஐயோ தற்கொலை பண்ணிக்கலாமா, நமக்கு முடியலையே அப்படிங்கிற நெகட்டிவ் தாட்ஸ் வராது. இட் இன்க்ரீசஸ் யுவர் எனர்ஜி லெவல். It improves your confidence. All right. But I must also admit it is easier said than done. I faced problems, work pressure in my work in 1993, 1996. I had to juggle my college part-time BE degree and work. I could not even think of going to the gym those days. We had to work 2 shifts, 2.5 shifts at a stretch. I could not think of going to the gym those days. When I lost my job, I did not even have the idea of going to a gym those days. அப்போ ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3 ஷிஃப்ட் பார்க்குறப்ப, காலேஜ் ஒரு இடத்துல, கம்பெனி ஒரு இடத்துல இருந்தப்ப ஜிம்மெல்லாம் நினச்சி பார்க்க முடியல. உண்மையை ஒத்துக்கணும். அதே மாதிரி வேலையை விட்டு வெளியே வந்தப்போ ஜிம்மெல்லாம் நினச்சே பார்க்க முடியல. அடுத்து என்னடா செய்ய போகிறோங்கிற பயத்தில் ஒன்றுமே ஓடலை. ஆனால் நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன், அவ்வளோதான். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். திஸ் இஸ் ஆல் தியரி. பட் வேர் இஸ் த ப்ரூஃப்? இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் தியரி. எக்ஸசைஸ் பண்ண ரத்த ஓட்டம் வரும், நல்லா வரும். இதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ப்ரூஃப் வந்து உங்கள் முன்னால் இங்கே நின்றுகிட்டு இருக்கு. ஐ ஆம் த ப்ரூஃப். ஃப்ரம் 2018 September, October and till 2021 December, I was suffering from a very chronic heart problem. I suffered some losses and some people cheated me out of my money in 2018. So I got this heart problem, the condition they call sinus tachycardia.
the heart should beat only up to a maximum of 100 beats per minute. My heart would beat at 115 or 120 beats per minute. I go to Venkateswara Hospital. I lost all my money. Then this Corona came. During Corona time, I could not afford any specialist treatment, so I walked all the way to the government hospital. There was no way you can ride a two-wheeler. The police were catching everyone, beating them. So I would walk all the way from here, Varaganeri, to the government general hospital, and they would give me some tablet. They would give me tablet for pressure and something like that. Only thing I'm making the video now is I remember what happened to me in 2021 July. 2021 July, that was the worst period of my time. I almost thought I would die within the next week. But I took tablets. I'm not trying to fool someone. I took tablets. A tablet called Etilam. In fact, I have mentioned the name of this tablet in my earlier videos. After only seeing that video, many people called me. Yes, we have also been suffering from the same depression, same heartbeat problem, same sinus tachycardia. We are also taking the same tablet Etilam. They asked me, how are you doing so much of exercises after suffering that heart problem? நான் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 2018-19 கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. தெரிஞ்சவங்க நிறைய பேர் பண விஷயத்தில் ஏமாற்றிட்டாங்க. அப்போ தான் இந்த நெஞ்சில் ப்ராப்ளம் வந்துச்சு. இந்த இருதய துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை தான் துடிக்கணும் அதிகபட்சம். எனக்கு 115, 120, 123 தடவை இசிஜி காப்பி உள்ளே வச்சுருக்கேன். ஜிஹெச்சுக்கு இப்போ வாரம் ஜிஹெச்சுக்கு வெங்கடேஸ்வர ஹாஸ்பிட்டலுக்கு நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏன் இந்த வீடியோ இப்போ போடுறேன்னா 2021 ஜூலை செத்துருவேன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சு. 2018 டிசம்பர்லேருந்து 19, 20, 21 கிட்டத்தட்ட செப்டம்பர் வரைக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். செப்டம்பர் டிசம்பர் வரைக்கும் என்னாச்சுன்னா நெஞ்சு வேகமாக துடிக்கும். ராத்திரி படுக்கிறப்ப ஒரு கடிச்சு படுத்தா உடம்பே அப்படியே துடிக்கும். அவ்வளோ மோசமாக துடிக்கும். என்ன, மை பாடி வுட் ஈவன் ட்ரெம்பிள். வாட் தீஸ் பீப்புள் கால் ட்ரெமர். படபடப்பு வந்து வேகமாக வர்றப்ப கடைசியில் இந்த டாக்டர் ஒருத்தர் எட்டிலாம்னு ஒரு மாத்திரை ஒன்று சொன்னார். அந்த எட்டிலாம் மாத்திரையும் இந்த திரி பண்ணதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராம் நம்பரை வாங்கி என்கிட்ட ஃபோன்லேயே கூப்பிட்டு பேசினாங்க. எங்களுக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வந்துச்சு, வேலை போனப்போ வந்துச்சு, இந்த மாதிரி ஒருத்தர் டைவர்ஸே ஆச்சு. எனக்கு ஃபோனை தனியாக சொன்னார், பேசக்கூடாத வர டைவர்ஸ் ஆகிற அளவுக்கு போச்சு. இப்போ நானும் ஒய்ஃபும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் திரும்ப வந்து ஒத்துமையாக இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா முதல்ல செய்யுங்க அப்படின்னு. வேலையை விட்டாலும் பரவாயில்ல, மனைவி நீங்களும் சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் பேசிட்டு மாதிரி. அப்போ தான் கேட்டாங்க, எங்களுக்கு இதே ப்ராப்ளம் வந்துச்சு, இதே எட்டிலாம் தான் நாங்களும் சாப்பிட்டோம். பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை பார்த்துட்டு கேட்டாங்க எல்லாரும். அப்போ ஒரு 3 வருஷம் முந்தி இந்த தெருக்கடைசியில் வந்து கரண்ட் கட் ஆனப்போ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒரு 3 அடி உயர திண்ணையில் இருக்குது. அந்த லைன்மேன் நைட்டு வந்துட்டு, சாமி கொஞ்சம் லைட்டு கொஞ்சம் பிடிங்க, இது பண்ணணும் அப்படின்னாரு. தாங்க தெரு இளைஞர்கள் நின்றுட்டு இருந்தாங்க. நான் அந்த மேலே ஏறிட்டேன். அந்த மேலே ஏறி அந்த 3 அடி உயரத்துலேருந்து கீழே குதிக்க முடியல. வயசு காலத்தில் அதை வந்து ஏறி அந்தர் பெல்ட்டி அடித்து விளையாடி இருப்போம் அந்த மேடை மேலே. இப்போ என்னால் வந்து 2021 குதிக்க முடியல. ஆஹா, உடம்பு வீணக்காக போயிடுச்சுன்னு அப்போ தான் தாங்க புஷ்அப்ஸ் போட ஆரம்பித்தேன். முதல் நாள் சொன்ன மாதிரி ஒரு புஷ்அப்ஸ் போட முடியல. இன்னைக்கு காலம்புற 100 kg டெட் லிஃப்ட், ஸ்ட்ரைட் லெக் டெட் லிஃப்ட் போட்டிருக்கேன், தூக்கியிருக்கேன் 100 kg. அந்த அளவுக்கு வந்திருக்கேன் நண்பர்களே. அதனால எக்ஸசைஸ் வந்து இன்னும் எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது, இன்னும் பண சிக்கல் இருக்குது. இன்னைக்கு காலம்புற கூட ஒருத்தர் கடன்கார வீட்டை வந்து கத்திட்டு போனார். 5000 தரணும் இருக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. 5000, 10,000, 15,000, 12,500 அப்படின்னு வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வட்டிக்கு வாங்கியிருக்கேன். வட்டி வந்து 20,000, அப்படியே 40,000, 50,000, 60,000 போயிருக்கு. அதனால வந்து இந்த எக்ஸசைஸ் பண்ணினீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உடம்புலையும் மனசுலையும் வரும். எனக்கு வந்திருக்கு. ஐ எம் லிவிங் ப்ரூஃப். My physique and my metabolism got so bad that I could not even jump out of a platform that was just 3 feet high in this very street. This is a place where we had played, jumped and done all types of nonsense in our teenage days. So that is how and why when I started exercising, I was taking this tablet for the sinus tachycardia, Etilam. Many of my Instagram followers called me after hearing this name of this sinus tachycardia and Etilam in my earlier video and spoke to me. By the first time when I started doing exercises in 2021 December and 2022 January, I could not do 1 push-ups on the first day. But today I did 100 kg straight leg deadlift. So that is how I have come out of this problem. This exercising has helped me. This exercising has helped me achieve so much. In spite of all the odds that are stacked against me. எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதையெல்லாம் மீறி இன்னைக்கு இந்த அளவுக்கு தெம்பா நிற்கிறேன்னா நான் செஞ்ச எக்ஸசைஸ் தான் காரணம். I am still having financial troubles. I still have lot of money that I owe to people. But I am able to shout this much confidently because of all the exercise I have been doing. So friends, get moving. At least you start walking from now on. Then you slowly increase your tempo and your intensity.
நண்பர்களே, முதல்ல நடக்கவாது செய்யுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கடுமையான உடற்பயிற்சிகள் செய்யுங்க. யூ ப்ளீஸ் எக்ஸ்பிரஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ் இன் த கமெண்ட் செக்ஷன். ஐ வில் ட்ரை டு மேக் வீடியோஸ் ஆன் தோஸ் டாபிக்ஸ் ஆல்சோ. நீங்கள் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு நல்ல கமெண்ட் உங்களுக்கு என்ன இருக்கோ, என்ன மனசில் தோணுதோ கீழே சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகெயின் யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை யூடியூப் சேனல் and go through those my affiliate links. Thank you very much.